அன்பான மக்களே, நம்மளோட ஐயனார் துணை செம்மையாக போயிட்டுருக்குங்க. ஐயனார் துணையில் இன்றைக்கான எபிசோடில் வந்து நம்மளோட நிலா வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. அவங்க அப்பாட்ட கெஞ்சுறாங்க, கதறாங்க. அவங்க அம்மாட்ட அதே மாதிரி தான் அவங்க அண்ணாட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து எனக்கு சர்டிஃபிகேட்டை மட்டும் கொடுத்துருங்க, நான் வந்து அங்கே போய் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து நம்ப வச்சு நல்லா பேசி நல்லா கழுத்து அறுத்து விட்றாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் அவங்க அப்பா வந்து எரிச்சிருவார். அப்போ வந்து நிலாவுக்கு பயங்கரமாக கஷ்டமாயிரும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ வருத்தமாயிரும். அப்போ வந்து அவங்க அப்பா ஏற்கனவே வந்து அவங்க அண்ணா சொல்லுவார், இப்போ சர்டிஃபிகேட் வந்து வாங்கி நீ வந்து பொழைச்சிடலான்னு பார்த்தியா, அப்பா தானே கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, நீ வந்து அவரோட உழைப்பில் நீ படிக்கணும், நீ வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா, அதான் வந்து எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அவர் வேணால் என்ன படிக்க வச்சுருக்கலாம், ஆனால் படித்தது நான், அந்த அறிவு எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அழகாக சூப்பராக வந்து நிலா வந்து சொன்னாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பல்லவன் வந்து பாவங்க உட்காந்து வெளியிலே நின்றுக்கிட்டே இருப்பார். பாவமாக இருக்கும். சுற்றி பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் வந்து நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கேயும் உள்ள பயங்கரமாக ஃபைட் நடக்குது. அவங்க அம்மா வந்து விட மாட்டுறாங்க நிலாவை, நீ போகாத, சர்டிஃபிகேட்டு போனாலும் நீ வீட்டுக்குள்ளே இரு, நீ வேலைக்கெல்லாம் போவேனா, உன்னை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து சொல்கிறாங்க. நீ என்னோட சர்டிஃபிகேட்டை எரிக்கும் போது வந்து நல்லா படின்னு சொன்னேன் சின்ன பிள்ளையிலேருந்து. இப்போ நான் சர்டிஃபிகேட்டை அவர் எரிக்கும் போது நீ வந்து அமைதியை வேடிக்கை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், நீலாம் ஒரு பெத்த தாயா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து நிலா வந்து பேசியிருப்பாங்க. பேசிட்டு எல்லாரு கூடயும் சண்டை போட்டுட்டு பயங்கரமாக கோபமாக வந்து வெளியே வந்துடுறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுங்க. நம்மளோட ஐயனார் துணை அந்த அளவுக்கு சூப்பராக வந்து நிலா வந்து 2 நாள் எபிசோடு வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் வந்து பேசி நல்லா, ஆனால் முயற்சி பண்ணாங்க. சும்மா போனோம் வந்தோம் அப்படின்னு பேசாமல் நிலா வந்து கண்டிப்பாக அப்பாவோட மனசை மாற்றி நம்ம வந்து அவங்கக்கிட்ட சமாதானமாக போய் நம்ம சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு தான் அவங்க இருந்தாங்களே தவிர்த்து மற்றபடி இல்லை. ஆனால் அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறது தான் பயங்கரமாக கோவமாக வந்து நிலா மேலே இருந்ததுனால அவங்களுக்கு வந்து அது சர்டிஃபிகேட்டை எரிக்கவுமே வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வாங்கின டிகிரி சர்டிஃபிகேட்டை எரிச்சிட்டாங்களே, இவங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சதில் அவங்க வந்து பயங்கரமாக கஷ்டமாயிடுச்சு அவங்களுக்கு, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. அதை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்த முடியல அவங்களால. அதனால வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்து கோவமாக வந்து வெளியில் வந்துட்டாங்க. இனிமேல் சபதம் போட்டு வந்திருக்காங்க, நான் வந்து நல்லா பொழைச்சி உங்கள் முன்னாடி பொழைச்சி காட்டுவேன், நான் யாருன்னு நீங்களா ஒரு நாள் வந்து இது என்னோடய பொண்ணுன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து தளர்ந்து நிமிர்ந்து நிற்பேன், சர்டிஃபிகேட் இல்லைன்னா என்ன, எனக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிவிட்டு போயிடுவாங்க. பயங்கரமாக இருக்குங்க ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன், ஐயனார் துணை பயங்கரமாக சூப்பராக ரைட்டிங் பிளேயர் எல்லாமே இருக்குது. என்ன சொல்லுவாங்க, ஒரு பிசுறு தட்டாமல் வந்து இந்த சீரியலில் வந்து இப்போ இவ்வளோ நாள் போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கிட்ட போயிட்டுருக்கு இல்லையா. ஒரு நாள் கூட சலிக்காமல் இருந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு, அதாவது சலிப்பு தட்டினதே கிடையாதுன்னு சொல்ல வரேன். அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட ஐயனார் துணை. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேரன் சோழன்லாம் பயங்கரமாக வந்து என்னடா என்னாச்சு ஏதாச்சு, நிலா வந்து வருவாங்களா வரமாட்டாங்களா, அவங்க வீட்டு ஆளுங்க விடலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயங்கரமாக உண்மையில் ஒரு பதட்டத்திலே இருந்தார் நம்மளோட சோழன். பல்லவன், அதாவது நம்மளோட சேரன் தான் வந்து என்னடா போயிருக்கா, வரட்டும், நம்ம வீடுக்கு வரணும்னு இருந்தால் வரட்டும், இல்லாட்டி நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கையிலையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சேரன் வந்து சொல்லுவார் சோழன்ட்ட, என்னண்ணே நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இப்படியெல்லாம் பேசாத, நிலா வந்து கண்டிப்பாக வந்தே ஆகணும், அவன் தான் என்னோட பொண்டாட்டி நான் நினச்சிட்ருக்கேன், எப்படியாவது அவங்க வரணும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லும் போது சேரன் வந்து அமைதியாக இருப்பார். பாவம் உண்மையாகவே சொல்லணும்னா அப்படியே வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறேன்னு தெரியாமல் வந்து சோழன் வந்து அண்ணனுக்கு கொண்டு வந்து டிஃபன் பாக்ஸ் இருந்த சாப்பாடு எடுத்து அவர் பாட்டு சாப்பிட்டுட்டு இருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அதாவது என்ன சொல்கிறது, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இந்த பக்கம் போய் கையும் ஓடலை காலும் ஓடலை சோழனுக்கு. இந்த பக்கம் போய் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன்ட்ட போயிட்டு, என்னடா அண்ணி போயிருக்கா, இன்னி வரல,
அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன் சொல்லுவார், என்னடா ஏன்டா குழப்பமா இருக்க, உனக்கு பிடிச்சி தானே அவங்க கல்யாணம் பண்ணாங்க, எதுக்கு நீ குழப்ப டென்ஷன் ஆகிற அப்படின்னு கேட்கும்போது, அது இல்லைடா அப்படின்னு சொல்லும்போது சோழன், இல்லை நீ வந்து பயப்படுறதுக்கு காரணம் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நம்மளோட பாண்டியன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எல்லாமே சரியாயிடும், அவள் வந்தால் போதும், வீட்டு ஆளுங்களை பற்றி உனக்கு தெரியாது, அவங்க வீட்டு ஆளுங்க பயங்கரமான ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு நம்மளோட சோழன். பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட அயனார் துணை இப்போ வெளியில் நம்மளோட பல்லவன் கையை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக ரொம்ப வேகமாக நடந்து வர்றாங்க நம்மளோட நீலா. அதை பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்ததுங்க. சிங்கப்பெண்ணேன்ற மாதிரி அந்த அளவுக்கு சூப்பராக பின்னாடி பாட்டு போட்டிருந்தாங்க, அந்த மாதிரி அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்தளவுக்கு சூப்பராக நிலா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அயனார் துணை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அதை பற்றி நம்ம பேசலாம், சரிங்களா? சூப்பராக இருக்குங்க நம்மளோட அயனார் துணை, அடி தூளாக பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.